ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒன்றிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையாகிய தேவனே, சத்திய வசனமாகிய தேவனே, நித்திய ஜீவனாகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாய் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து கேட்கிறோம் தகப்பனே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். இவைகளை எங்களுக்கு சரியாக எங்களுக்கு போதிக்கக்கூடியவர், சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. தகப்பனாகிய ஆவியானவரே, நீங்கள் வாங்க இந்த நாளிலே தகப்பனே. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த மன்னாவை, ஜீவனுள்ள மன்னாவை ஆண்டவரே, நாங்கள் உமது கரத்தினாலே வாங்கி புசிக்கத்தக்கதாக, உமது மூலமாய் நாங்கள் வாங்கி புசிக்கத்தக்கதாக, பானம் பண்ணத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு உண்டு பண்ணித்தாரும். தந்தையாகிய ஆவியானவரே, பாதம் அணிந்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அடைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினால், இரத்தத்தின் அக்கினினால் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும், உம்முடைய வார்த்தையும் அபிஷேகமும், உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும், உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும், உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக, முற்றுமுடிய ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து என்றைக்கும் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா சர்வ காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தராகிய தேவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் என்றென்றைக்கும் படைத்திருப்பான் என்று. சரீரத்தில் ஒரு மரணம் இருக்குது, அதன் வழியாக தான் நம்ம போகணும், கர்த்தரிடத்துக்கு போக முடியும். ஆனால் அதை குறித்து அவர் சொல்லலை. ஆவியிலே ஆத்துமாவிலே அவனுக்கு மரணம் என்பது இல்லை என்பதற்காக தகப்பனாகிய தேவன் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். சொன்னவரோடு கூட இருந்தால், அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவருக்குள்ளே இருந்தால், நமக்கும் அவராலே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவராலே இருக்குது. கிறிஸ்துவின் ஒருமனத்திலே இருக்கிறவர்களுக்கு அது இருக்குது. கிறிஸ்துவோடு ஐக்கியத்திலே வாழுகிறவர்களுக்கு இருக்குது. கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் ஒருமனத்திலே வளருகிறவர்களுக்கு மனுஷர் நினைக்கிறபடி நடக்காது, அவர்கள் விரும்புகிறபடி நடக்காது. மனுஷர் அவர்களிலே எந்த பிள்ளைகளோ அந்த பிள்ளைகளுக்குள்ளே அவர்கள் விருப்பத்தை அவர்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறதும் நடக்காது. தேவன் அவர் சித்தத்தில் வைத்திருக்கிற விருப்பம் மட்டும்தான் நடக்கும். கிறிஸ்துவின் ஒருமனத்தில் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவோடு கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய நம் சிருஷ்டி கர்த்தரோடு கூட பரிசுத்த அன்பின் தகப்பனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்க்கை அமையாது. சுய விருப்பத்தின்படி அவர்களுக்கு சுய விருப்பத்தின் வழிகளிலே நடக்க முடியாது. சுய விருப்பத்திலே அவர்கள் யாரோடையும் ஐக்கியம் கொள்ள முடியாது. தேவனோடு கூட ஐக்கியமாயிருந்து, தேவனோடு கூட உறவிலே, நிலையான உறவிலே, பரிசுத்த உறவிலே இருந்து, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற கிருபையின் ஸ்லாக்கியத்திலே வாழ வேண்டும் என்று விரும்பி அவரை யாரை தெரிந்திருக்கிறாரோ அவர்களை அதிலே நடத்துகிறார். தன் மனம் போன போக்கிலே நாம் அவரோடு கூட இருந்து நடக்க முடியாது. நம் என் மன விருப்பத்தின்படி நீர் என்னோடு கூட வாரும் என்று அவரை நடத்த முடியாது. என் கருத்துக்குள்ளே நீங்கள் இருங்க, என் கட்டுப்பாட்டில் இருங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவருடைய கட்டுப்பாட்டில் அவருக்கு அடிமையாய், கிறிஸ்துவுக்கு அடிமையாய், அன்பின் அடிமைகளாய்
அவரில் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை அவர் சித்தத்தை இந்த பூமியிலே நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியத்துக்குத்தான் நம்மை பிறப்பித்திருக்கிறார். அவருக்காகவே நம்மை பிறப்பித்திருக்கிறார். என் விருப்பத்தை நிறைவேற்றலை, அதனால் உங்களோடு கூட நான் ஐக்கியமாக இருக்க முடியாது, உங்களோடு கூட நான் சேர முடியாது, உங்கள் பேச்சை நான் கேட்க முடியாது, உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க முடியாது, நான் நினைக்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்கிற தேவனே கிடையாது, நீங்களே ஏமாத்துகிற தேவன், நீங்களே பொய் சொல்கிற தேவன், நீங்களே நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அதை நான் எங்கே கொடுத்தேன்னு சொல்கிற தேவன், இப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் இல்லை என்று. இப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவன் ஒருதலை பட்சமாய் நடக்கக்கூடியவர். வேதத்திலே அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் அது பொய். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் என்று இருந்தாலும் அவர் ஒரு சைடு அவர் செய்கிறார், இன்னொரு சைடு செய்ய மாட்டேங்கிறார். கஷ்டப்படுத்துகிறவங்கள இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே போகிற தேவன், கஷ்டப்படுத்திக்கிட்டே தேவன். உபத்திரவத்திலே இன்னும் அதிகமாய் நம்ம பார்வைக்கு அப்படி தெரியுது. ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று. அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நீர் சொன்னதை மட்டும்தான் செய்யணும், நீர் சொல்லாததை நான் செய்யக்கூடாது என்பதை செய்யக்கூடாது, செய் என்று சொல்வதை செய்யணும் என்று உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. அந்த ஏரோப்ளேனு நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் என்று. தண்ணிக்கு அடியில் தான் அது போகும். பொதுவாக ஏரோப்ளேன்கள்லாம் தண்ணிக்கு அடியில் தான் போகும், தண்ணிக்கு அடியில் போகாது. தண்ணியில் போகிற பிளேன்கள் இருக்குது, தண்ணி மேலே கொஞ்சம் போகிற பிளேன்கள் இருக்குது, சின்ன ரக பிளேன்கள் இருக்குது. ஆனால் ஏரோப்ளேன் என்பது அதுக்கு ஒரு பிரமாணம் என்று இருக்குது, ஏரோப்ளேனுக்கு என்று இருக்குது. அது தன் ஓடுதளத்தில் இருந்து அதற்கென்று அது என்ன ஆஸ் பவரில் என்ன சைஸுக்கு வடிவமைக்கப்பட்டு இருக்குதோ, அது எத்தனை பேசஞ்சர்களை ஏற்றி கொண்டு அது எத்தனை ஆயிரக்கணக்கான குதிரை சக்திகளை கொண்டதாக இருந்து அது இருக்குதோ அதுக்கு தக்கபடி தான் அதுக்கு ஓடுதளங்கள், அதனுடைய அகலம் நீளத்துக்குரிய பாதைகள் அமைக்கப்படுகிறது. அதுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஓடுதளத்தில் 1 2 3 4 5 6 என்று 7 என்று இருக்கும். கரெக்டாக 7:30 முடிஞ்சிடும். கரெக்டாக 7:30 ஷார்ப்பாக முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் லேட்டானா கூட கேளுங்க, எங்களை நஷ்டப்படுத்திட்டீங்களேன்னு. நீங்கள் கவலையப்படாதீங்க, அதுக்காக சோர்ந்து போய் நீங்கள் இப்போவே இதாயிராதீங்க. டவுன் ஆகி கோழிக்கடையில் அவன் வந்த உடனே லோடு இறங்கணுன்னா கொஞ்ச நேரத்தில் கோழிக்கு என்ன நேருமோ அந்த மாதிரி ஆகிடாதீங்க. கொஞ்ச நேரத்தில் இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஓடுதளத்தில் பல வகையான ரகங்களுடைய நிறுவனங்கள் தயாரித்த ஏரோப்ளேன்கள் எல்லாமே இருக்கும். ஒன்று ஒவ்வொரு விதமான வசதிகளும் அதனுடைய விசேஷித்த தன்மைகளை உடையதாக இருக்கும். ஆனால் அது எந்த ஓடுதளத்தில் ஓட வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். அது ஒரு 3ஆம் தளத்திலே ஓட வேண்டும் என்றால், ஓடுதளத்திலே ஓட வேண்டும் என்றால், இல்லை நான் 1ஆம் தளத்திலே தான் ஓடுவேன் என்று அந்த ஏரோப்ளேனு சொல்ல விரும்பினாலும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது விபத்து ஏற்பட்டு விடும். அது அதுக்கு உகந்ததல்ல. அது 3ஆம் தளத்தில் அது இருக்கிறது. 1ஆம் தளத்தில் அது போக வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அந்த விருப்பத்திலே பல பொல்லாத காரியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதில் நாச மோசங்கள் தீமைகள் இருக்குது. அதில் பயணம் செய்கிறவர்களுக்கும் தீமைகள் வந்துவிடும். ஓட்டுகிறவருக்கு தீமை, பயணம் செய்கிறவர்களுக்கு தீமை. அதனால் அது எங்கே போய் இதாகுதோ அந்த இடத்துல உள்ளவர்களுக்கும் தீமை. அதனால் அது எதில் ஓடணும் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அதில் தான் ஓட வேண்டும். எங்கு நினைச்சாலும் அது ஓட முடியாது. அந்த ஏரோப்ளேன் இந்த ரோட்டில் ஓடணும், ஆர்காட் ரோட்டில் ஓடணும், என்னை வீட்டாண்ட இங்கே
மார்க்கெட்டில் இறக்கி விட்டுறணும் அப்படின்னு அந்த ஏரோப்ளேன் அப்படிலாம் ஓடலாம் முடியாது. அதற்குரிய இடத்திலிருந்து, அது விசேஷத்தமாய் அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து அது புறப்பட வேண்டும். புறப்பட வேண்டும். அது தன்னுடைய நிலையிலிருந்து, ஷெட்டிலிருந்து, அதுக்குரிய இடத்துலேருந்து அது புறப்பட வேண்டிய இடத்துக்கு அது வந்து நிற்கும்போது, நான் உடனே புறப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்திடக்கூடாது, புறப்பட முடியாது. எல்லாம் தயாராகி விட்டதா, பெட்ரோலை நிரப்பி விட்டார்களா, எல்லாம் செக்கிங் பண்ணி விட்டார்களா, எல்லாமே ஒர்க் பண்ணுதா என்று அதை பரிசோதிக்கிறவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாய் ஒரு குழுவாக இருந்து, அது ஒரு யூனிட், ஒரு குழுவாக இருந்து செயல்படுவார்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக காற்று இருக்கா, அதுக்கு ஏர் இருக்கா, அதுக்கு என்னென்ன இருக்குது, எரிபொருள்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சிஸ்டமேட்டிக் எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஒர்க் ஆகுதா, பிளெயின் வந்து டயர் பறக்கும்போது மேலே ஏற்றினா கீழே இறங்கணும், டயர் ஏறின மணிக்கே தான் இருப்பேன், இறங்க மாட்டேன்னு டயர் இறங்கலைன்னு வச்சுக்கோங்க, ஏரோப்ளேன் என்ன ஆகும், ஏறாது. இதுவே அது அப்போ எல்லாமே ஒருமிக்க செயல்படணும். அதுபோல தான் நம்மளுடைய சரீரமும் அப்படி இருக்குது. கண், மூக்கு, நீ ஒரு கண்ணு பார்த்தா நான் இன்னொரு கண்ணு பார்க்க விட்டுருவேண்ணா, நான் பார்க்க மாட்டேன். போ, ஒரு பக்கம் மூச்சு வந்துன்னா இன்னொரு பக்கம் நான் மூச்சு வர விட்டுருவேன், வர விட மாட்டேன், அடைச்சிருவேன். இருப்போல் நீ ஓவராக மூக்கை தூக்குற கோவத்தில் இருந்து தூக்க மாட்டேன்னு, வாயை ஆண் திறக்கிற நின்றுச்சின்னு வச்சுங்க, நிற்க வச்சிட்றேன் இருன்னு ஆண். வாயை திறந்த மணிக்கே நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆவீங்க, இருக்கிற காற்றெல்லாம் உள்ளே போய் இருக்கிற ஏற்கனவே நிறைய காற்று இருக்குது, நம்மளால் அது சமாளிக்க முடியல, உள்ளே வரும்னு சொல்லிட்டு ஒரு காது அடைச்சிக்கிறேன், ஒரு காது திறக்கிறேன், இன்னும் பல தகராறுகள் உள்ளுக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஒன்று பாதிக்கப்பட்டால் எல்லா சரீரங்களும் பாடுபடுகிறது என்று வேதத்தில் இருக்குது, சத்தியமானது இருக்குது. ஆனால் எல்லா அவயங்களும் ஒன்றாய் இசைந்து கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்து, தகப்பன் தலையாக இருந்து, சபைக்கு தலையாக இருந்து, குடும்பத்துக்கு தலையாக இருந்து, தனிநபருக்கும் தலையாக இருந்து, ஒவ்வொருவருக்கும் தலையாக இருந்து, அவர்களை இசைவாய் இருந்து தான் செயல்பட முடியும். ஆண்டவருடைய சித்தத்தில் செயல்பட முடியும். தன்னிச்சையான செயல்பாடுகள் என்பது தேவ வழிநடத்தலில் கிடையாது. சுய வழி திட்டங்கள் என்பது கிடையாது. அநேகர் அதை பின்பற்றி சோரம் போயிட்டார்கள். ஆனால் அந்த தேவன் நடத்துகிற இதில் நான் என்னதான் இருந்தாலும் அவருடைய வழியில் நான் போனேன்னா, நான் எல்லா பாடுகளையும், கஷ்டங்களையும், வேதனைகளையும், எல்லா பஞ்சம் பட்னி இல்லாததெல்லாம் ஏராளமான காலங்களில் பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வியாதியில் பட்டது, பண கஷ்டம், கடனில் பட்டது எல்லாம் மறந்து செம்மையான ஒரு இதுக்குள்ளே, சமாதான தாற்பரைகளுக்குள்ளே, குறைவில்லாத ஒரு தாற்பரியத்துக்குள்ளே, ஒரு சமாதானமான நிறைவான ஒரு வாழ்வுக்குள்ளே அவர் கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். மீட்டு விடுவிச்சு கொண்டு வரக்கூடியவராய் தகப்பன் இருக்கிறார். அப்போ எல்லாமே ரெடி. டக்குன்னு நான் நினச்ச நேரத்துக்கு நான் புறப்பட முடியாது. அதுக்கு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அவங்க வானிலையெல்லாம் பார்த்து, அவங்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து, இப்போ வானிலை சரியாக இருக்குது, பிளெயினில் ஏறத்துக்கு முன்னாடியே பேசஞ்சர் அட்டென்ஷன் 0063 ஃப்ளைட்டு இப்போ புறப்பட தயாராக இருக்குது, நீங்கள் அதில் வர அந்த நம்பரில் வாங்க, அந்த கேட் நம்பர் 4ல் நீங்கள் வரணும்னு நீங்கள் அங்கே நல்லா தூங்கி நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா அவங்க கூப்பிட்டுன்னே இருக்கிறாங்க, வாங்கன்னு. கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. கேட்காதவங்க ஏங்க ஏரோப்ளேன் போய் அங்கே டெல்லியிலே போய் இறங்கிச்சிங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் குரட்டை விட்டுன்னு இருக்கிறது தான் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேட்குது. சரி, நீங்கள் ஏதோ சாயங்கால பிளேனுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு, காலையில் வந்திருக்கீங்களே, சீக்கிரமாக வந்துட்டீங்க போல இருக்கு, சாயங்கால பிளேனுக்கு வந்திருப்பீங்க போல இருக்கு, அதனால தான் நீங்கள் சரித்து நீங்கள் சௌகரியமாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த சிக்னல் எல்லாம் கரெக்ட் என்று கொடுக்கப்பட்ட பிறகு தான் பைலட்டு எடுக்கிறார், ஏரோப்ளேனை எடுக்கிறார். எடுத்த பிறகு அது ஒரு ஓடுதளத்தில்
ஓடுது, அந்த ஓடுதளத்தில் ஓடுது. எவ்வளோ தூரம் ஓடணுமோ அவ்வளோ தூரம் ஓடி அதுக்கப்புறம் அப்படியே மேலே தூக்குது. மேலே அப்படியே தூக்குது. அப்படியே போய் தண்ணிக்குள்ளே போயிடல, அப்படியே போயிட்டு அப்புறம் சம அளவுக்கு வந்துடுது இல்லையா? வந்துடுது. அந்த நேரத்தில் ஏரோப்ளைன் போதா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக கதவை திறந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ லேசில் கதவை திறக்க முடியாது. ஆனால் திறந்து வெளியே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நீங்களும் போயிட்டீங்க, பிளேனில் இருந்தவனும் போயிட்டான். அப்படி போட முடியாது. அப்போ சம அளவில் போகும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் என்று இருக்குது. இப்படித்தான் அது போகணும், அது இப்படி போகணும், இவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ உயரத்துக்கு போகணும், இவ்வளோ உயரத்துக்கு போய் சிறும தம அளவில் வரணும் என்று இருக்கு. திரும்ப இறங்கும்போது நேராக வந்து இப்படி இறங்குச்சின்னு வச்சுங்களேன், 1000 துண்டாக உடஞ்சி தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக எல்லோரும் போயிடுவோம். அது வந்து அப்படி இறங்கும்போது அதே மாதிரி அதை ஒன்றொன்னா இறங்கி அதுக்கு நான் வந்து 3வது ஓடுதளத்தில் நான் புறப்பட்டேன். அங்கேருந்து நான் திருப்பி இங்கே வரும்போது 3வதுல தான் இறங்குவேன்லாம் இல்லை. அதுக்குன்னு இன்னொரு நம்பரை வச்சுருப்பாங்க ஓடுதளம். அதில் தான் வந்து என்ன செய்யணும்? இறங்கணும். எல்லாவற்றையும் இறங்கணும். இவைகளை எல்லாம் இயக்குகிற அந்த இயக்கம் என்பது ஒரு மனம். இது ஒருமித்து நடக்கக்கூடிய ஒரு செயல் இது. பரலோக தகப்பனுக்கு கீழே நாம் அவராலே இயக்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். இயக்குகிறவராலே நாம் செயல்படுகிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அவரை தவிர்த்து செய்கிற எந்த ஒரு காரியமும் அவருடையதல்ல. அதிலே அவர் இல்லை. அவர் கடைசி பரியந்தமும் நம் மீது கோபித்து கொண்டு இருக்கிறவராய் இருப்பதில்லை. நீடித்த காலமும் நமது வேரில் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஆமென். நீடித்த காலமும் நமது வேரில் வருத்தம் உள்ளவராக இருப்பதும் இல்லை. அந்த தகப்பனை நாம் கோபித்து கடைசி பரியந்தம் நான் அவரை கோபித்துக் கொள்வேன். அவர் மீது நான் கடும் கோபமாக இருப்பேன். அவர் மீது கடும் எரிச்சலாக இருப்பேன். அவர் உண்மையான நீதிபரரே இல்லை. அவர் நீதியான தேவனும் இல்லை. அவரிடத்துலேயும் அநீதி இருக்குது, அவரிடத்துலேயும் தப்பு இருக்குது என்று பாவமே உருவான மனுஷராகிய நாம் சொல்வோமானால் அது சொல்கிறது இன்னும் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. சாதாரண வார்த்தைகள், ஜீவனற்ற வார்த்தைகள், நம் ஜீவனை பறிக்கிற வார்த்தைகள், நம் இருதயத்திலிருந்து நம் வாழ்க்கையில் இரத்தம் சிந்தும்படியான வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போது நம்மை பீறுகிற வார்த்தைகள், நீ யார் என்று சொல்லுகிற வார்த்தைகள், நீ போகும் வழியை பார்த்துக்கிட்டு போ என்று சொல்லுகிற வார்த்தைகள், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்று சொல்லுகிற வார்த்தைகள், நீ இல்லாமல் என்னால் பிழைக்க முடியும் என்று பிறந்தபோது சொல்லலையே. குழந்தை பிறந்தபோது சொல்லலையே. குழந்தை பிறக்கும்போது சொல்லலை. கட்டில் கிடக்கும்போது சொல்லலை இல்லையா? என்னை தூக்குனது சொல்லலை. ஆனால் எல்லா நிலைக்கு வந்த பிறகு, ஆண்டவரால் ஒரு நிலைக்கு வந்த பிறகு, நீ எனக்கு தேவை இல்லை என்று சொல்லுகிற வார்த்தைகள், நீ இல்லாமல் இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுகிற வார்த்தைகள், இல்லாமல் இருந்தால் சொல்லுகிற வார்த்தைகள், இது எல்லாம் கேட்கும்போது நாம் ஆழ்ந்த நித்திரைக்கு போவதே இல்லை. அதை கேட்டு இருக்கும்போது, அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஆவறதில்ல, தலையை தொங்க போட்டுறது கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த ஊனையும் ஆவியும் பிரிக்கத்தக்க உருவ குத்தி பிரிக்கத்தக்க வார்த்தை என்று எபிரேயரில் வாசிக்கிற மகா ஜீவனுள்ள வெயிட் நிறைந்த, யாராலையும் எடையை நிர்ணயம் பண்ண முடியாத அதிக
வெயிட்டு நிறைந்த வார்த்தை வர்றத தாங்கி கொள்ள முடியாதபடி சாஞ்சிடுறீங்க. அது உள்ளே வந்துட்டுன்னா அந்த வார்த்தை உள்ளே வந்துட்டுன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை கெட்டது செய்யாது, நல்லதை செஞ்சுட்டு போயிடும். அதை இடம் கொடுக்க ஏன் மறுக்கிறீர்கள்? இடம் கொடுக்க ஏன் மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு நியமிக்கப்படாத இடத்துல எந்த வார்த்தை வந்தாலும், இந்த வார்த்தைகள் வந்தாலும் உங்களுக்கு பலனளிக்காது. தேவன் நியமித்திருக்கிற இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்தில் பணத்தை கட்டியாச்சு, +2 வரைக்கும் அங்கே படிக்கணும் என்று பணத்தை கட்டியாச்சு. +2 வரைக்கும் கட்ட மாட்டாங்க, ஒரு 1 இயருக்கு மட்டும் தான் கெட்டுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 1ஆம் வகுப்பு என்று சொன்னால் அது 1Bயில் அந்த கிளாஸ் இருக்குது என்றால் நான் பணம் கட்டியிருக்கிறேன், நான் 1Aல தான் படிப்பேன். நான் இன்னைக்கு 1Aல போவேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 1Bயில் போவேன், புதன்கிழமை 1Cயில் போவேன், வியாழக்கிழமை 1Dயில் போவேன். தேவை நான் 1ல் தானே படிக்கணும். ஒரே ஸ்கூல் 1ஆம் கிளாஸ் தானே படிக்கணும். ஃபீஸும் கட்டியிருக்கிறேன். 1Cயில் கட்டுறவங்க தானே அதே அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க, 1Dயில் கட்டுறவங்களும் அதே தானே கட்டியிருக்காங்க, 1Aல இருக்கவங்க அதே தானே கட்டியிருக்காங்க. ஸ்கூல் ஓனரும் அதே ஓனர் தானே, அதே இடம் தானே. நான் எதில் வேணாலும் படிப்பேன். அவங்க எல்லாம் படிக்கிற புக்கெல்லாம் அதே ஒரு புக்கு தானே, அதில் எழுதிருக்கிற எழுத்துக்களெல்லாம் அதே எழுத்துக்கள் தானே அப்படின்னு சொல்லி நம் இஷ்டம் போல் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஃபீஸ் கட்டிட்டோமேன்றதுனால, சேர்ந்துட்டோமே, அட்மிஷன் போட்டாங்களேன்றதுனால நான் பண்ணிட முடியாது. எனக்கு 1Bயில் தான் இடம் கொடுத்துருக்குது. 1Eயில் எனக்கு கொடுக்கப்பட்ட கிளாஸ் டீச்சர்கிட்ட இருந்தால் நான் படிக்கணும். நான் அந்த டீச்சர் தான் இங்கே வரணும், அந்த டீச்சர் தான் இங்கே வரணும்னு நான் ரூல்லாம் போட முடியாது. அப்போ எனக்கு பிடிச்சிருக்கிறது நான் 1Aக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேனானால் அங்கே என்னதான் கொடுத்தாலும், நீ எதுக்காக இந்த பூமியிலே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டாயோ, தேவனாலே அழைக்கப்பட்டாயோ, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, உனக்கு 1Bயில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும்னா 1Aல நிறைவேறாது. 1Aல நீ இருந்தியானா நிறைவேறாது. 1Cயில் நீ இருந்தியானா நிறைவேறவே நிறைவேறாது. 1Dயில் நீ இருந்தியானால் உனக்கு நிறைவேறாது. உனக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்தாதான் உனக்கு என்ன செய்யுது, நிறைவேறும். இல்லை என்றால் அது நிறைவேறாது. அது கொட்டாயாக இருக்கலாம், அந்த ஸ்கூலு அது ஓடு உள்ள ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரணமான ஒரு இருப்பிடமான ஒரு ஸ்கூலாக பள்ளி சாலையாக இருக்கலாம். ஆனால் எந்த இடம் என்று தேவன் நிர்ணயித்தாரோ, ஆதிலே நிர்ணயித்தாரோ, நம்மை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அவர் முடிவு பண்ணியிருந்தார், நான் அனுப்பியிருக்க மாட்டார். அவர் அனுப்பி வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு அனுப்பி வச்சாரோ அந்த அனுப்பி வச்ச நோக்கம் நிறைவேறக்கூடாதபடி இருக்க இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், சாத்தானும் அவனுடைய கோடிக்கணக்கான விழுந்து போன சேனைகளும், அவனுக்கு தன்னை விற்று போட்ட கோடிக்கணக்கான மனித சேனைகளும் இருக்குது. மனித சேனைகள் ஏராளமாக இருக்குது. அவைகளிலே இழுப்புண்டு போகிற அநேக சூழ்நிலைகள் வருட கணக்கில் வரும். அதில் விழுந்து எந்திரிச்சாலும் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். விழுந்தாலும் அவன் விழுந்திருக்கிறான், அதான் அர்த்தம். விழுந்தாலும் அவன் யாரால் எழுந்திருக்கிறான்? கர்த்தராலே எழுந்திருக்கிறான். ஒரு மனிதன் பிரியணும் என்றால் அவன் எந்த சாக்கு வேண்டுமானாலும் சொல்லிட்டு, சாக்கு போக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, அதில் சிலது ரீசனாக இருக்கும், சிலது ரீசன் இல்லாமல் இருக்கும், சிலது ரீசன் இருக்கும். சில பிரிவுகள் எல்லாம் ரீசனை சொல்லிட்டு கடந்து ஐக்கியத்திலிருந்து போய்விடுவார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்கிறார். அப்போ அவர் நாம் சந்திக்கிறோம் போல அவர் அதை காட்டிலும் அதிகமாக ஊழியத்தின் பாதையில் சந்திச்சிருக்கிறார். விசுவாசிகளாலே அவர் பட்ட பாடுகள், அவர் நம்பி கையளித்தவர்கள் அவர்களுக்கு செய்த துரோகத்தின் பாடுகள், நிறையவற்றை அவர் ஊழியத்திலே கண்டிருக்கிறார். அவர் மூலமாய் செய்தவைகள் கோடிக்கணக்கில் அநேக திருச்சபைகளை
ஸ்தாபித்தவர். அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தவர் ஸ்தாபித்தவர் ஸ்தாபித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஸ்லாக்கியத்தில் வளரும்படி தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். அது எனக்கு கொடுக்கப்பட்டது. மகனே மகளே, அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று எனக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது என்னுடையதல்ல. அந்த வழி என்னுடையதல்ல. அந்த கூடுகை என்னுடையதல்ல. அந்த ஐக்கியம் என்னுடையதல்ல. அது அவர்களுடையது. அது அவர்களுடையது. ஆனால் என்னுடையதிலிருந்து தேவன் எனக்கு வைத்ததை எனக்கு தருவார். எனக்கு தருவார். எனக்கு தருவார். அவருடைய வேலை ஒன்று வைத்திருக்கிறார். அந்த வேலைக்குள்ளே நாம் மரித்திராதபடி, நாம் எந்த விதத்திலும் செத்துறாதபடி, எந்த விதத்திலும் சத்துரு நம்மை அள்ளி கொண்டு போயிடாதபடி, இதுவே கட்டிக்கிட்டு போயிடும் போல இருக்கு, சொல்லிட்டு இது ஆயிராதபடி, அள்ளிக்கிட்டு போயிடாதபடி. ஓநாய்கள், சுத்தியூர ஓநாய்கள், எங்கும் சுத்துற நரிகளும் குள்ள நரிகளும் குழி முசல்களும் காட்டு மிருகங்களுமாய் இருக்கிற மத்தியில தான் நாம் இருக்கிறோம். துஷ்ட மனுஷருடைய மிருகங்களாகிய மிருகங்கள் மத்தியிலே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஏற்ற படிகளை அளக்கவில்லை என்பது போல் இருக்குது. ஆனால் ஏற்ற வேளையிலே நமக்குரிய படியை அவர் அளந்து போடுவார். அளந்து போடுவார். மனுஷர் போடுறபடி போட மாட்டார். தேவன் நமக்கு செய்கிறது எல்லாம் நம்மை அடிமைகளாக நடத்துவதற்கல்ல, அவருக்குள்ளே கட்டுப்பட்டு அவருக்குள்ளே சுதந்திர பிள்ளைகளாக இருக்கும்படி கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக வைத்து நடத்துவார். ஆனால் மனுஷர் கரத்திலே வருவது, மனுஷர் கரத்திலே பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே கடந்து வருவது, மனுஷர் நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளும்படி வருகிற காரியம். நம்மை அவர்கள் இஷ்டம் போல நம்மை நடத்தும்படி வருகிற காரியம். நம் வறுமையை பயன்படுத்தி கொள்வார்கள். நம் இயலாமையை பயன்படுத்தி கொள்வார்கள். நம்மளுடைய ஆபத்து காலத்தில் நமக்கு ஒத்தாசை இல்லையே என்கிற சூழ்நிலையில் வரும்போது ஒத்தாசை செய்வது போல, கடுகளவு ஒத்தாசை தான், பெரிய ஒத்தாசையெல்லாம் இருக்காது. ஆனால் நம் வாழ்க்கையை நிறைவு செய்கிற ஒத்தாசைகள் இருக்காது. நம் அவசர தேவைகளை உடனடியாக சந்திக்கிற தேவைகள் இருக்காது. ஆனாலும் சொற்பத்திலே இருந்தாலும் நம்மை அடிமையாக்கி கொள்கிற பிசாசு அதற்குள்ளே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ஒரு மனத்திலே இருக்குமானால் அதுக்கு தான் இந்த ஏரோப்ளேன் ஒரு பிரமாணம். அது இப்படித்தான் அது இயக்கப்படணும். நான் நினைக்கிறபடி அந்த ஏரோப்ளேன் என்ன செய்யக்கூடாது. இப்போவே நான் மேலேருந்து கீழே இறங்கி ஆகணும்லாம் இறங்க முடியாது. அங்கேயே வழியெல்லாம் விட்டு கொடுத்தா தான் அந்த ஏரோப்ளேன் வந்து இறங்கணும். அதுக்கு தான் அந்த ஏரோப்ளேனை சொன்னார். பாருங்க, மனித முயற்சினால் ஒருவரை உயிர்ப்பிக்க முடியாது. மனித முயற்சினால் ஒருவரை உயிர்ப்பிக்க முடியாது. மனுஷனுடைய சொந்த வார்த்தையினாலே மனுஷனை உயிர்ப்பிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையும் வசனமே மனுஷனை உயிர்ப்பிக்கும். அதுக்கு எந்த மனுஷன் அதுக்கு கீழ்ப்படுகிறானோ, எந்த மனுஷன் செவி கொடுக்கிறாளோ, அது அவளுக்குள்ளே கிரியை செய்யும். கிரியை செய்யும். சொல்லன்னா பாடுகள், சொல்லன்னா கஷ்டங்கள், சொல்லன்னா நிலைமைகள், ஒண்ணுமே இல்லாத நிலைமைகள், அந்த நிலைமையிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. பலனே இல்லை, ஓடுவதற்கு பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, தங்கள் காரியத்தை செய்வதற்கு பலன் இல்லை, கூப்பிடுவதற்கும் பலன் இல்லை, கத்துவதற்கும் பலன் இல்லை, கதறுவதற்கும் பலன் இல்லை. ஆனாலும் அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் ஏமாத்த மாட்டார். இவ்வளவு கதறியும் அவர் இறங்கலையா? இவ்வளவு கதறியும் இறங்கலையா? இறங்கியே தீர்வார். ஏன்னா அவர் சுபாவம் அது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு மனது உருகுவார், மனம் இறங்குவார். அவர் யார் என்பதை காமிச்சிருவார். ஆமென். மெடிக்கலுக்கு போக முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க.
கண்ணுக்கு சிகிச்சை எடுக்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. காதுக்கு சிகிச்சை எடுக்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உடம்புல இருக்கிற பாடுகளுக்கு சிகிச்சை எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? கையில் பணம் இல்லை. வண்டிக்கு பணம் கட்ட பணம் இல்லை, வாடகை கட்ட பணம் இல்லை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, சாப்பிட பணம் இல்லை. இவ்வளவு இல்லை இல்லை இருந்து இதுக்கப்புறம் இந்த தேவனை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், நம்பி என்ன பிரயோஜனம் என்று போயிடாதபடி இது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார். இந்த கொடிய கடனிலிருந்தெல்லாம் எடுத்துருவார். நம்மை மெந்து வந்து 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 மிதிச்சு பீறி போடுகிற கொடுமையான நிலைமையிலிருந்து, கொடிய அவமானத்தில் இருந்து, காரி துப்பில் இருந்து நம்ம மீட்டு எடுத்துருவார். எங்க நம்ம முரண்டு பிடிக்கிறது நமக்கு ஆபத்து. அதுலேயும் தேவனோடு முரண்டு பிடிக்கிறது ஆபத்து. நம்முடைய கெட்ட பிடிவாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நல்ல பிடிவாதங்கள் இருக்குது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிடிவாதங்கள் இருக்குது. அது என்ன? கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல பிடிவாதங்கள் இருக்குது. என்னது அது? யோசேப்பு இடத்துல போத்திபார் மனைவி வருஷ கணக்கில் தொந்தரவு செய்கிறார், அவனோடு கூட சயனிக்கும்படி. முடியவே முடியாது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பிடிவாதமாய் நின்ற கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். அது கர்த்தருக்கு மிகவும் பெரியும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். என்ன பிடிவாதம் அது? கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். தாவீது ஒரு பாவத்தை செய்த பிறகு, அதனுக்கு பிறகு கர்த்தர் பாதத்தில் விழுந்த பிறகு, நான் இனி அப்படி செய்யேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட விபச்சாரத்தை செய்யேன், இப்படி வேசித்தனத்தை செய்யேன் என்று சொல்லி அவன் முடிவெடுத்த பிறகு கர்த்தரே சொல்றார், அவன் அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்யவே இல்லை என்று. அதுக்கு பிறகு அவன் எடுத்த பிடி, கர்த்தரை பிடிச்ச பிடிவாதம், அப்படி செய்ய மாட்டேன் என்கிற பிடிவாதம், அந்த பிடிவாதத்தில் நிலைச்சு நின்ன கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். தானியேலுக்கு ராஜாவுடைய போஜனத்தில் இருந்து நான் இப்படிப்பட்ட தீட்டான ஆகாரத்தை புசியேன் என்று தானியேலும் சாத்ராத்தும் மேஷாக் அவங்களாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு? தேவனுக்கேற்ற பரிசுத்தமுள்ள ஃப்ரெண்ட்ஸு, உபயோகமில்லாத ஃப்ரெண்ட்ஸும், வயதுக்கு ஏற்புடையில்லாத ஃப்ரெண்ட்ஸும், தகாத ஃப்ரெண்ட்ஸுகளும், ஒரு ஒப்பேராத ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் தீர்மானித்தார்கள், முடிவெடுத்தார்கள், அதில் பிடிவாதமாய் நின்றார்கள். ராஜாவுடைய போஜனத்தினாலே எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளவே மாட்டோம் என்று. அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். அதே தானியேலுக்கு ஒரு ராஜாங்கங்கள் மாறி வருது, ராஜாக்கள் மாறுகிறார்கள். ஆனால் கர்த்தர் தானியேல் அந்த ராஜாங்கத்தில் வச்சிருக்கிறார், அந்த ராஜ்யத்தில். அதில் சொல்லப்படுகிறது, இந்த 30 நாளில் ஒருத்தனும் ராஜாவை தவிர வேறு யாரும் வணங்கவே கூடாது என்று சொல்லி, ராஜா கட்டளை போட்டா என்ன போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனை நான் எப்பொழுதும் 3 வேளை 5 வேளை தொழுது கொள்கிற வேளையை, நான் எருசலேமை நோக்கி தொழுது கொள்கிற ஜெபம் பண்ணுகிறதை நான் நிறுத்தவே மாட்டேன் என்று பிடிவாதமாய் நின்ற கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியும். இந்த தேவன் ஒரு சரியான தேவனா? இது நல்ல தேவனை போல இருந்துட்டு எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இந்த தேவன் எனக்கு ஒரு தேவனா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்காத, இன்னும் வரைக்கும் கொடுக்காத தேவன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்காத தேவன், இன்னைக்கு வரைக்கும் நல்ல கொடக்கூலியை எனக்கு கொடுக்காத தேவன், இன்னைக்கு வரைக்கும் பாடுகளை நீக்காத தேவன், எனக்கு வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்காத தேவன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல சம்பளத்தில் என்னை உயர்த்தாத தேவன், என்னை விடுவிக்காத தேவன் எனக்கு வேண்டாம். இனி நானே தேவன் நானே தேவன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இருக்கலாமா? அங்கே ஒரு மலையை பார்க்குறேன், ஒரு பெரிய மலையை பார்க்குறேன். 4000 அடி 5000 அடி உயரமும் 25 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மலையை பார்க்குறேன். ஓங்கி ஒரு குத்து விட்டானான்னு போய் மலையை போய் ஒரு குத்து விட்டானா என் கை என்ன ஆகும்? இல்லை, இந்த செவுத்துலேயே ஒரு குத்து விட்டாலே என்ன ஆகும்? செவுரு என்ன சொல்லும்? குத்தாதே 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 சொல்லுமா? சொல்லாதா? சொல்லுமா?
இல்லை குத்துவேன்னு அது குதி நின்றோம்னா என்ன ஆகும்? நம்மளுது எல்லா விரலும் தனியாக வந்துடும், எல்லா விரலும் தனித்தனியாக கட்டிக்கின்னு வந்துடும் இல்லையா? புத்தூருக்கு போனாலும் சரி வராது, புத்தூருக்கு போனாலும் புட்லூருக்கு போனாலும் சரி வராது, சரி வரவே வராது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அந்த கல் விலையேறப்பெற்ற பரிசிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற ஜீவக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவில ஐக்கியமாக இருப்பது நல்லது, அவரோடு கூட ஒப்புரவாவது நல்லது, அவரிலே வந்து விடுவது நல்லது, அவரிடத்தில் சேருவது நல்லது. நாம் எங்கே சேர்ந்திருக்கிறோமோ அது சரியில்லாதனால்தான் தேவனிடத்தில் சேர முடியல. தேவன் என்ன சொல்றார்? எதுவாக இருந்தாலும் அப்படியே எங்கிட்ட வந்துடு, நான் எடுத்து போட்டுறேன் எல்லாத்தையும், நான் உனக்கு உன் நிர்வாணத்தை மூடிடுறேன், உன்னை நான் எல்லா விதத்திலும் உன்னை ஒடுத்து விட்டுறேன், சாபத்தை நீக்கிடுறேன், தரித்திரத்தை நீக்கிடுறேன், எல்லாம் நீக்கிடுவேன். நான் அவர்கிட்ட வரணும்ல. நான் தேவன்னா நீங்கள் வாங்க, நான் தேவன்னா யார் வரணும்? நீங்கள் வாங்க. வந்தால் உங்களுக்கு நல்லது. யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், உங்கள் பாடு, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கிறார்கள். எத்தனை கோபம் எரியுதோ என் மேலே தெரியல. இன்னும் கொழுப்பு இருக்கும் அந்த ஆளுக்கு, இப்பவும் இப்படி பேசுகிறானேன்னு. நான் கொழுப்பு எடுத்து பேசலை, கர்த்தருடைய ஆவியானவரில் கிருபையில் தான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். ஒருவேளை நான் அப்படி இருந்தா, நான் அப்படி இல்லாதபடி அவர்கிட்ட வந்துடணும். நம்ம ட்ரெயின்லேயே போயிட்டுருக்கோம் இப்போ ரொம்ப நேரமாக பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறோன்னு சிலர் இருப்பாங்க ட்ரெயினில். எதை? ட்ரெயினில் போகிறாங்க, வேடிக்கை பார்க்க விரும்புகிறவங்க அந்த உட்கார்ற சீட்டில், ட்ரெயினில் உட்கார்ற சீட்டில் நடுவில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துருக்கவங்கள வேடிக்கை பார்க்கணுன்னு இல்லை. எங்கே உட்காருவாங்க? ஜன்னல் ஓரமாக உட்காருவாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது, ஒரு பிடிவாதம் இருக்குது. என்னன்னு? காட்சிகளை பார்த்துக்கிட்டே வரணும். தண்ணி வரும், அது வரும், மரம் செடி வரும், கட்டடம் வரும், அது வரும், ஆறுகள் வரும், அதன் வழியாக எது வரும்? ட்ரெயின் போவோம். அந்த ஓரமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். அவங்க அதை விழிப்பாக இருந்து பார்ப்பாங்க. அவங்க எட்டி பார்த்துன்னு இருக்கும்போதே அந்த ஜன்னலில் சாஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நடுவில் கொண்டு வந்து போட்டுடலாம். அவங்கள விரும்பாமல் இருக்காங்க பாருங்கள், ஜன்னல் ஓரமாக உட்கார வேண்டான்னு. நிறைய பேர் ஜன்னல் ஓரம் உட்கார தான் விரும்புவாங்க. ட்ரெயினில் போகிறவங்க பெரும்பாலும் விரும்புவாங்க எந்த பக்கம் உட்காடுறாங்களோ. ஆனால் எந்த பக்கமாக உட்காரணும்? ஒரு சின்னவங்களோ பெரியவங்களோ ஓரமாக தான் உட்காரணும் என்று விரும்புவார்கள். சிலர் ராத்திரியெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ராத்திரி கூட என்ன செய்திருப்பார்கள்? வீட்டில் முழிச்சிருக்காங்களோ இல்லையோ, ராத்திரி கூட என்ன செய்திருப்பார்கள்? விழித்திருப்பார்கள். எப்பயாவது ஒரு வாட்டி தான் ட்ரெயினில் போகிறோம், எப்பயாவது எடுத்தால் கொஞ்சம் தூர பிரயாணம் போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பயணம் நித்தியமான தேவனோடு இருக்கிற பயணம், தகப்பனோடு இருக்கிற பயணம். அதிலே அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதிலே நிலைத்து விழிப்புள்ளவர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அப்பாவோட போக முடியும். நான் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்தனாலும் தூங்கினாலும் என்னோடு கூட இருக்கிறீர்னு இப்படி சும்மா வசனம் விட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு வசனத்தை வாசித்துருங்களேன். எப்பவும் அப்படி தானே பண்ணுவீங்க. கிறிஸ்துவின் ஒரு மனம் சொல்லிட்டு டப்புன்னு உடனே வாசித்துட்டு டக்கன்னு முடிச்சுட்டு ஓலியை முடிச்சுட்டு என்னாத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறீங்க. மணி என்ன ஆகுது சொல்லிட்டீங்களே, 7:30 முடிச்சிருவேன், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதுன்னீங்களே. 7:15 ஆக போகுது. 7:15 ஆக போகுது. சிஸ்டர் எப்போ தான் வாசிக்கிறது? அவங்க வாசிக்கலைன்னா அவங்க வரலெல்லாம் நினச்சிக்குவாங்க சிஸ்டர்னு. அதனால் அவங்க வாசிப்பாங்க. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்.
18, 19, 20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம் நிச்சயமாக கர்த்தராலே அவர் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன வேண்டிக் கொண்டார்களோ அது அவர்களுக்கு வரும் என்று தான் நான் சொல்லலை, கர்த்தரதை சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருமனப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ஒருமனத்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் திரும்ப இந்த ஒருமனத்துக்குள்ளே வந்து விடுவது, கிறிஸ்துவின் ஒருமனத்துக்குள்ளே வந்து விடுவது நல்லது. எது நல்லது? எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லது. பழைய ஒரு இடத்தை பழைய கட்டடத்தோடு கூட நம்ம ஒருவர் வாங்குவார் என்றால் அவருக்கு விருப்பம் அந்த இடத்தில் இருக்கிற பழைய கட்டடத்தை எடுத்துவிட்டு புதிய அஸ்திபாரம் போட்டு நோண்டி புதிய அஸ்திபாரம் போட்டு புதிய ஒரு கட்டடத்தை புதிய ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர் பழைய கட்டடத்தை இடிக்காமலேயே அந்த புதிய கட்டடத்தை கட்ட முடியுமா என்று அவர் இன்ஜினியர்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசிப்பது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. என்ன சொல்வார்கள்? கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து அந்த வீட்டுக்கு பவர் சப்ளை வந்திருந்த பவர் சப்ளையை என்ன செய்திருவார்கள்? முதல்ல கட் பண்ணிடுவார்கள். அதுபோல விழுந்து போய் சாத்தாம் பேச்சை கேட்டு விழுந்து தவறி போன பிள்ளைகள் நிலை அப்படி போல காணப்படுது. ஆனால் கத்திரிடத்தில் வரும்போது பழைய கட்டடத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு கல் கூட வேண்டாத கல்லுகள் ஒன்று கூட இராதபடி, வேண்டாத சுபாவங்கள், வேண்டாத எண்ணங்கள், வழிகள், கிரியைகள், செயல்கள், பார்வைகள் ஒன்று கூட இராதபடி வேரோடு பிடுங்கி அதை எடுத்து சரியானபடி அதற்குரிய அவர் நிர்மாணம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற 3 மாடி வீடோ 2 மாடி வீடோ என்னவோ அது 50 ஆண்டு காலத்துக்கோ 100 ஆண்டு காலத்துக்கோ அல்லது பூகம்பத்தினால் எது ஆகாதபடி இருக்க அவர் மனதில் தீர்மானித்த அந்த நிலத்துக்கு உரிமையாளர், வீட்டுக்கு உரிமையாளர் அதை எல்லாவற்றையும் சரி செய்து அந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அது நல்லாவே இருக்காது. டெம்பரவரி கரண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் முடித்து எல்லா வேலைகளும் முடித்து செம்மையாக்கப்பட்டு அது திறக்கப்பட்டு அது பவர் சப்ளை முழுதுமாக கொடுக்கப்பட்ட பிறகு அது ஜொலிக்கும். அது வரைக்கும் அது அலங்கோலமாகவும் அது அலங்கற்றதாகவும் அது பார்வைக்கு நல்லதாகவே இல்லாதது போல இருக்கும். ஆனால் அது முடிக்கப்பட்ட பிறகு அது பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அது நேர்த்தியாக இருப்பது போல தேவனுடைய உள்ளமாகிய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் வீடும் கர்த்தராலே செம்மையாக மாறுகிறது. கர்த்தருக்கு தன்னை கொடுத்து நடத்தும்படி செய்தவர்களுக்கு மாறுகிறது. அது கர்த்தராலே மாறுகிறது, அது கர்த்தராலே மெழுகிறது. அந்த இடம் அவ்வளவு சிறப்பாக இருந்தாலும், அந்த நிலமும் அந்த நிலத்தின் வீடும் அவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த வீட்டு எஜமானுக்கும் அது மேற்பட்டதல்ல, அது எஜமானுக்கு கீழானதல்ல. இதை காட்டிலும் அந்த வீட்டிலே வசிக்கிற அதுக்கு உரிமையாளர் தான் அதுக்கு மேலானவர். அந்த உரிமையாளருக்கும் மேலானவர் கர்த்தர், எஜமான், தகப்பன். அந்த வீட்டுக்கு உள்ளமாகி அந்த வீட்டுக்கும் தேவன் வசிக்க கொடுத்திருக்கிற வீட்டுக்கும் எஜமான் அவர் தான். ஆமென். நம் சகல வாழ்க்கையின் போக்கும் வரவுக்கும் பயணத்துக்கும் நடைகளுக்கும் அவர் தான் எஜமான். அவரோடு கூட ஒருமனமாக இருப்பதற்கு நாம் கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
மார்க் 11ஆம் அதிகாரம். இருந்து இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 2:23 இருதயத்திலே சந்தேகப்படாமல் நடக்கும் என்று நம்பிக்கையோடு கூட வந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தராலே வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் சொன்னபடியே, அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே, கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே அவர்களுக்கு நடக்கும் ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். 24 சொல்றார், அதை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் நம்புங்க, அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்ருக்கள் எப்படி பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம். யோசுவா யோசுவா முதல்ல வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. பாருங்க, ஒருத்தங்க வராங்க, ஒரு கூட்டத்தார் வராங்க, அவங்க சத்துருக்கள் அவங்களை மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டா இவங்க நமக்கு பட்சமாய் இருப்பாங்க, நம்ம கிபியோன் குடிகள் பட்சமாய் இருப்பாங்க என்று சொல்லி யோசுவாவினிடத்தில் வருவதற்கு அவர்கள் அந்த கூட்டத்தார் ஒருமனப்பட்டு ஐக்கியமாக, நாம் பொய் சொல்கிறதில் ரொம்ப ஐக்கியமாக இருந்து அப்படி டிட்டோவாக டூப்ளிகேட்டை ஒரிஜினலாக எப்படியெல்லாம் அதை நமக்கு காமிக்க முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிற ஆகாரம் பலகாரம் அது இது பழைய இது, நாங்கள் இவ்வளோ நாளாக நடந்து வரோம், இவ்வளோ நாளாக வரோம், திடீர்னு பக்கத்துலேருந்துலாம் வரல, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், ரொம்ப நாட்களாய் வரோம் என்று சொல்லி அதை எல்லாம் ரியலாக ஒரிஜினலாகவே இருக்கும்படியாய் காமிச்சு யோசுவா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், முக்கிய நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். மோசேக்கு பிறகு கர்த்தர் அவர் கடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து, மோசேயினிடத்தில் இருந்த ஞானத்தின் ஆவி எல்லாம் நடத்தும் தேவனுடைய கிருபையின் ஆவியெல்லாம் யோசுவாவின் மீது வைத்து, தேவன் தம்முடைய ஆவினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவரை நிரப்பி, இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்தை கர்த்தராலே சுதந்தரித்த பிறகு அதை நீ பங்கிடுவாய் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, ஏராளமான ராஜாக்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வெட்டி கொன்று குவித்து கொண்டே வருகிற யோசுவா, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் தேவனோடு கூடவே ஒரு மனமும் ஐக்கியத்திலே இருக்கிற ஒரு யோசுவா இந்த இடத்தில் ஏமாந்து விடுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார். ஏமாந்து அப்பேற்பட்ட தாசனே என்ன ஆகிறாரு, ஒரு சூழ்நிலையில் ஏமாற வேண்டியதாய் இருக்குது, ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு போயிட்டார். இதை அப்படியே அதை நம்பிட்டார். அதை நம்பி அவர்களோடு கூட என்ன செஞ்சிட்டாரு, உடன்படிக்கை பின்னாடி அதனுடைய பகுதியில் பார்த்தோம் என்றால் 15ஆம் வருஷத்தில் செய்திருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாம் அவர்கள் அப்படியே காமிச்சு நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள். இங்கே 10ஆம் அதிகாரம் யோசுவா 10ஆம் அதிகாரம் 1-5.
யோசுவா ஆயீயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயீக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்டபோது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப் போல் பெரிய பட்டணமும் ஆயீயை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தான். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். 9 யோசுவா கில்காலிலிருந்து முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்கெதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்ட அந்நாளை கொத்த அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா அறிவிக்கப்பட்டது 22. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அவ்வளோதான். அது முடிக்கும் போது எப்படி சொல்றாரு? நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். இதில் எத்தனை ராஜாக்கள் வசனம் தொடங்கி இருக்குது. 10ஆம் அதிகாரத்தில் இருந்து லட்சோப லட்சம்னா
10 25 லட்சமோ 30 லட்சமோ 30 லட்சம் சேனைகள் எல்லாம், யுத்த வீரர்கள் எல்லாம், பல ராஜாக்கள் எல்லாம், எத்தனை ஐடியாக்கள், எத்தனை யோசனைகள், எத்தனை பிளானு, ரூட்டு, எந்த வகையில் வரணும் என்கிற ரூட்டு இதில் எல்லாம் அவர்கள் ஒருமிக்க சேர்ந்து அவர்கள் நிச்சயமாக யோசுவாவையும் யோசுவாவை சேர்ந்த தேவ ஜனத்தை மேற்கொண்டு விடலாம் என்று ஒருமித்து ஐக்கியமாய் ஒரு மனமாய் சாத்தானோடு இருந்து சாத்தான் கொடுத்ததுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு அத்தனையும் வந்தாலும் யோசுவாவுக்கு நிறைய பேர் கிடையாது. யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், யுத்தத்திலே வல்லவர்கள் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்திலே அதிகமாக பழக்கப்பட்டவர்களே கிடையாது. ஆனால் இந்த சேனைகள் எல்லாம் ராஜாக்கள் ரொம்ப காலமாக யுத்தம் செய்து பழகினவர்கள் அநேகர். ஆனால் யோசுவாவுக்கு இருந்தது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தரியேக தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? கர்த்தரே ஒருத்தர் என்ன பண்ண போறார்? அவ்வளோ பேர இல்லையா? கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் ஒருத்தர் போதுமானவர். அவர் முன்னணியிலே வந்தால் போதும், பாளையத்துக்கு முன்னணியிலே வந்தால் போதும். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணி அங்கேருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து செங்கடல் வழியாய் 2 பிளந்து கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து அநேக ராஜாக்களை அவருடைய நாமத்தினாலே கொன்று குவித்து வந்திருக்கிற அவர்களுக்கு எத்தனை சாத்தான்கள் கூட்டம் ஒருமித்து செய்தாலும் கர்த்தர் அங்கு வரும்பொழுது அங்கே சத்துருக்களுக்கு அழிவு உண்டாகிறது. அதே தான் இன்னைக்கும் செய்கிறார். அதே தான் இன்னைக்கும் கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களுக்கு செய்கிறார். யோசுவா கர்த்தர் சொன்னபடி நடக்கிற மனுஷனாய் இருந்ததுனால, தேவ மனுஷனாய் இருந்ததுனால, கர்த்தர் சொல்லை மீறாத மனுஷனாய் இருந்ததுனால கர்த்தர் அவரோடு கூட வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவராய் இருந்து கர்த்தர் அவர் யோசுவா வாயிலிருந்து சொன்ன வார்த்தையின்படி சூரியனை தரித்து நிற்கும்படி கேட்டுக்கொண்டதற்கு கர்த்தர் சூரியனை நிற்கும்படி வச்சிட்டார். ஒரு பகல் முழுசும், அரை நாள் முழுசும் நிற்க வச்சிட்டார். சரித்திரத்தில் இன்னும் இருக்கு, விஞ்ஞானத்தில் அது நிரூபிக்கப்பட்டு இருக்குது. விஞ்ஞானத்தில் அது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்று நிரூபிக்கப்பட்டு இருக்குது, பொய்யல்ல, நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு கர்த்தர் இப்படியே இந்த சத்துருக்களுக்கு செய்தது போல தேவனை நம்பி வாழுகிற தேவ ஜனத்துக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகள் வாழவே கூடாது, உயிரோடவே கூட இருக்கக்கூடாது, அவர்களுக்கு விடுதலையே வரக்கூடாது, அவர்கள் கடன் அடைக்கப்படக்கூடாது, அவர்கள் கஷ்டங்கள் நீங்கக்கூடாது, அவர்கள் அலைந்து திரிகிற வாழ்க்கை நீங்கப்படக்கூடாது, அவர்கள் உபத்திரவம் அவமானங்கள் நீங்கப்படக்கூடாது, நன்மைகள் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒருவரையும் தேவன் உயிரோடு வைப்பதில்லை. உயிரோடு அவர்கள் எதையெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் அநேக ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சம்பூரணமாய் அவர்களுக்கே அது சம்பவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அவர்கள் எதை எத்தனை பண்ணினார்களோ, எதையெல்லாம் கட்டவிழ்த்தார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் ரசித்தார்களோ, ருசித்தார்களோ, அது எல்லாம் அவர்களுக்கே ஏளத்தனாய் வரும்படி தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருடைய கிருபையினாலே தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு கர்த்தருடைய அடைக்கலத்திலே என்னைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்திருக்கும்படி, கர்த்தருடைய பயத்திலே வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வார். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். கிறிஸ்துவில் ஒரு மனத்திலே நிலைத்திருந்தால் கிருபை செய்வார். கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், பற்றி இருந்தால், அவரோடு இருந்தால், அவருக்குள் இருந்தால் இதையெல்லாம் நிறைவேற்றி தருவார். அவரை விட்டு வெளியே இருந்துகிட்டு நம்மை யோகியர்கள் என்றும் நாம் அவரை காட்டிலும் நீதிமான்கள் என்றும் என்னிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்வோமானால் நம்மை போல பரிதபிக்கிறவர்கள் யாரும் இருக்கவே முடியாது.
கர்த்தர் என்றைக்கும் வல்லவரும் நல்லவருமாய் சர்வ வல்லவருமாய் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவரை அண்டிக் கொள்வது நமக்கு நலம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உபவாச ஜெப கூட்டம் உண்டு. அந்த நாளுக்காக ரெட்டிப்பாய் ஜெபித்து கொள்ளுங்க. நமக்கு ரெட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளை கர்த்தர் அருளி செய்வாராக. நல்லா தூக்கத்தில் இருக்காதீங்க, முடிஞ்சிருது. அவ்வளோதான், அவ்வளோதான். என்னத்துமா ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, கர்த்தரையில் களி கூறுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனால் களி கூறுங்க. உபவாச ஜெப கூட்டம் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்றைக்கு 11 மணிக்கு நடைபெறும். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை மகா கிருபையும் இரக்கமாய் ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே சகலமும் நன்மையாய் நடக்கும்படி, லைவெல்லாம் நடக்கும்படி, ஆண்டவரை ஆராதனை நடக்கும்படி, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி, நீர் கேட்க வைத்திருக்கிற பிள்ளைகள் கேட்கும்படி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மன்னாவை நாங்கள் வாங்கி உமது நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவராலே வாங்கி புசிக்கும்படி, பானம் பண்ணும்படி நீர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும், சத்ருவின் கொடூர விருப்பங்களுக்கும், சர்பத்தின் கிரியைகளுக்கும், கட்டவிழ்ப்புகளுக்கும், கொடூருடைய சீரர்களுக்கும் விருப்பங்களுக்கும், எங்களை எல்லாவற்றுக்கும் தீமைகளுக்கும் பேராபத்துக்கும் விலக்கி காத்து உம்முடைய கண்மலைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி கிருபை செய்வீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், சொன்னவர் உண்மை உள்ளவர் என்பதை எங்கள் தகப்பன் மெய்ப்பித்து உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. மது பலத்த கரத்துக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.